முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றப்பள்ளி தாலுகா மல்லகுண்டா ஊராட்சி குருபவனிகுண்டா கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம். இங்க எதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அப்போ 200 அடியில தண்ணி இருந்துச்சு, வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எங்க காலத்திலேயே இப்ப பாத்தீங்கன்னா 1500க்கும் மேல அங்க பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம போகுது. இன்னும் நம்மளோட சந்ததிகள் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டேம் கட்டி அவங்களுக்கெல்லாம் நீர் வளத்தை வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் போகணும். அதனால நாங்க எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணா போதும். இது முதல்வர் சிஎம் வரைக்கும் இந்த வீடியோ போகணும். அவர் இங்க பார்க்கணும். இங்க பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய அணை கட்டினா நிறைய பல லட்சம் குடும்பங்கள் இங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தா நிறைய குடும்பங்கள் வாழுவாங்க. அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இங்க பாத்தீங்கன்னா சுமார் 15 வருஷம் எங்களோட ஊர்ல 2 நாள் குறைக்க பாத்தீங்கன்னா தடுப்பணை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க தவிர, ஆனா ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு மனு கூட அவங்க யாரும் விவசாயிக்கல. இந்த தடவை நம்ம தளபதி ஆட்சி வந்திருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துல ஒரு சில விஷயத்துக்குள்ள தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு. எங்க பிரச்சனையும் விரிவான தீர்வு விரைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். சுமார் இங்க கொப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வேலூர் வரைக்கும் 200 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற இந்த நீரோட பாத்தீங்கன்னா இடையில ஒரே ஒரு தடுப்பணை கூட இது வரைக்கும் கட்டாதன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமா இருக்கு. அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா விரைந்து நம்ம முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கு நீர் மேலாண்மையை அதிகரிக்கணும். அதுக்கான உரிய டிபார்ட்மெண்ட்டை அவங்க ஒரு கவனம் செலுத்தி இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கணும். சுமார் 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா 200 அடியில இருந்த தண்ணி பாத்தீங்கன்னா இப்போ சுமார் 1200 அடி கீழே போயிடுச்சு. நீர்ன்றது எல்லா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டுல விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை உண்டாயிருச்சு. இது மேலும் மேலும் இது அதிகமா எப்படியே கண்டினியூ ஆகினே போயிடும். மழையும் இல்லாத போயிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் வாட்டர் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. மனுஷங்கள் விவசாயம் பண்ண முடியாத போது தோல் வியாதிகள் அதிகமா வருது. மழையும் பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தினால மழை சரியான காலத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது. இதனால விவசாயமா பாதிப்பு அடையுது. அதே மாதிரி மக்களுக்கு நீர் பிரச்சனையும் அதிகமாயினே போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதுக்கான பிரச்சனையை விரைந்து செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுலா பள்ளத்தாக்கு இதுல பாத்தீங்கன்னா இயற்கையாவே 2 சைடு ஒரு தடுப்பு மாதிரி இயற்கையாவே இருக்கு. இந்த தடுப்புல இடையில ஒரு தடுப்பு மட்டும் கட்டிட்டா போதும். இயற்கை 2 மலைக்கு நடுவில் ஒரு தடுப்பு மட்டும் கட்டினாவே பாதி செலவு முடிஞ்சிடும். பாதி வேலை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சில இடத்துல தடுப்பு டேம் கட்டினா ஃபுல்லா காங்கிரீட் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இங்க இயற்கையா பாருங்க, உங்களுக்கே தெரியும். பின்னாடி அங்க ஒரு மலை, இங்க ஒரு மலை இருக்கு. இந்த 2 மலையில நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு மட்டும் போட்டுட்டா ஒரு 20 அடிக்கு நிலத்தடி நீரும் உயரும், கிணறு போர் எல்லாத்துலயுமே தண்ணி உயரும், உப்பு தண்ணி குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் பாத்தீங்கன்னா ரீஃபில் ஆகும். இது ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 4 ஏரி இருக்கு. இந்த டேம் நிரம்பிருச்சுன்னா இங்கிருந்து பம்ப் பண்ணி ஒரு ஏரிக்கு மட்டும் பம்ப் பண்ணா போதும். அந்த ஏரியில இருந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு 3 ஏரிக்கு கனெக்ஷன் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே அதுல இருந்து ஒரு 3 ஏரி கனெக்ஷன் ஆகுற மாதிரி ஒரு வழித்தடம் இருக்கு. அதுல நீரோட எல்லா 3 ஏரி 4 ஏரி நிரம்பும். இந்த ஒரு தடுப்பணை கட்டுறதுனால இவ்வளவு பலன் இருக்கு. இது கொஞ்சம் கவனம் செலுத்தி விரைந்து நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா தளபதி ஆட்சியில இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ போடணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நாங்க பல வருஷமா இது கோரிக்கையா நாங்க வச்சுன்னு இருக்கிறோம். வீடியோ போட்டு பார்த்துட்டோம், நிறைய மனு கொடுத்து பார்த்துட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா செயல்படுத்தல. அதனாலதான் நாங்க பாத்தீங்கன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே கோரிக்கை தான். மல்லகுண்டா ஊராட்சியில நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்துல நிறைய வேர்க்கடலை போட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு விவசாயம் 30,000 இருந்து 40,000 வரையும் இந்த வேர்க்கடலுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது இந்த சரியான அந்த மழை பொழிவு இல்லாதனாலையும் சரியான இந்த நீர் தேக்கம் இல்லாதனாலையும் அது ஒரு காரணமா இருக்குது. விவசாயம் பயிர் எல்லாமே இப்ப காஞ்சி போச்சு. நெல் போட்டதும் காஞ்சி போச்சு. அது ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, இங்க சிட்ராப்பள்ளத்துல ஒரு டேம் மட்டும் அது கட்டி தந்தா போதும். இந்த ஆட்சியில அது மட்டும் போதும். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வாழறாங்க. வாழறதுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு நோடு இந்த விவசாயத்து இருந்தா யாரும் இடம்பெயர மாட்டாங்க. இந்த விவசாயத்துல எல்லாம் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஆன தேவையை பூர்த்தி செய்யறதுக்கோசம் எல்லாரும் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஃபாரின் போற கண்டிஷன்ல ஆகி போச்சு. அங்க போயிட்டு அங்க கஷ்டம். நிறைய கம்பெனி நிறைய டவர் ஏறுறது வேலை, மண் ஆள்ற வேலை, சிவில் வேலை, எல்லா ஒர்க்கும் அங்கேயும் கஷ்டம் நிறைய படுறாங்க. அங்க யாருக்கும் கஷ்டப்படுறது இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் தெரியுதுல. இன்னொன்று
அங்க கஷ்டப்படுறதுனால இங்க வந்து எல்லாருமே இதா இருக்காங்க. அந்த அந்த அங்க இந்தியா வெளியில போயிட்டு வேலை செய்யறது வந்து இங்க நம்ம இந்தியாவில் வேலை செஞ்சா நீர்நிலை இருந்தாலே எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறது முக்கியமா அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கான தீர்வு வந்து இங்க ஒரு டேம் வந்து கட்டி தருமாறு ஜோசப் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒரு 5-6 வழியில இருந்து இந்த இடத்துல வந்து கலக்குது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா தகரப்பும் பாப்பனேரி ஏரியில இருந்து அங்க நிறைஞ்சு இங்க வருது. அதுக்கப்புறம் வால் ஏரி நிறைஞ்சும் இங்கதான் வருது. பூதிகாப்பள்ளம் ஏரியும் நிறைஞ்சு இங்கதான் வருது. கருடிக்குட்டியில இருந்தும் இங்கதான் வருது. நொசப்பள்ளம் அப்படின்ற இடத்துல இருந்தும் இங்கதான் வருது. இங்க எல்லா சரௌண்டிங்லும் எல்லா இடத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சிற்றாப்பள்ளத்துக்கு இங்க வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அணை ஒண்ணு கட்டிட்டீங்கன்னா பெரிய ஒரு டேம் உருவாகும். நம்ம ஊர் மக்களுக்கு தண்ணின்ற பிரச்சனையே வராது காலகாலத்துக்கும். இங்க மட்டும் இல்ல, நம்ம மல்லகுண்டா பஞ்சாயத்துக்கு மட்டும் நான் கேட்கல, திருப்பத்தூர் மாவட்டம் ஃபுல்லாவே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனையே இருக்காது. இந்த வீடியோவை முதலமைச்சர் காது கேட்டுற வரைக்கும், அவர் பாக்குற வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றேங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you.